இருக்கிறதுனால 4, 5 பனானா எடுத்திருக்கேன். இதே இது ஒரு பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 3 பனானா எடுத்தாலே போதும். என்ன பழம்லாம் ஆட் பண்ணலாம்னா, செவ்வாழை, கோழிக்கூடு, கற்பூரவள்ளி இப்படி எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கனிஞ்ச பழமா இருந்ததுன்னு வைங்களேன், அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். எல்லா பழங்களையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கடைசியா நீங்க பனானாவ கட் பண்ணுங்க. ஏன்னா, அது கொஞ்ச நேரத்தில கொஞ்சம் கலர் மாறுன மாதிரி இருக்கும். அதனால, அ இப்போ வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன வச்சுட்டு நல்லா அந்த பனானா வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்க வந்து இந்த பருப்பு மத்து வச்சு கூட நல்லா மசிக்கலாம். அப்படி இல்லன்னா, நல்லா கனிஞ்ச பழமா இருந்ததுன்னா, நீங்க கையாலேயே நல்லா பெனஞ்சு விட்டீங்கன்னா கூட நல்லா மசிஞ்சிரும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா மசிச்ச பிறகு, இது கூட நம்ம வந்து டேட்ஸ் சேர்க்க போறோம். டேட்ஸ் வந்து நான் இன்னைக்கு இந்த சாஃப்ட்டா இருக்கும்ல கொஞ்சம் ஈரப்பதமா, அந்த டேட்ஸ் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 6, 7 சேர்த்தாலே போதும். உங்ககிட்ட ஒரு வேள ட்ரையான டேட்ஸ் தான் இருந்தது அப்படின்னா, அது ஒரு 1/4 மணி நேரம் சுடு தண்ணீல ஊற வச்சீங்கன்னு வைங்களேன், அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வந்துரும். அதையும் இது கூட சேர்த்து இந்த பனானா கூட சேர்த்து நல்லா மசிச்சு பிளெண்ட் பண்ண மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி இருக்கும் மக்களே. நல்லா பிளெண்ட் ஆயிட்டு பார்த்தீங்களா? இப்போ இத வந்து ஒரு பெரிய பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட் பண்ண பழங்கள வந்து ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ண வேண்டியதான். பைனாப்பிளு, அதுக்கப்புறம் ஆப்பிளு, கிரேப்ஸு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிட்டேன். மக்களே மாம்பழம் இருந்ததுன்னா, இது கூட நீங்க மறக்காம கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. எனக்கு மாம்பழம் வந்து கிடைக்கல. எனக்கு இந்த புளிப்பான மாம்பழம் தான் கிடைச்சுச்சு. அத போட்டா இது அப்படியே கெடுத்து விட்டுரும். இந்த ரெசிபியே கெடுத்து விட்டுரும். புளிச்சது போட்டா. அதனால நான் அது வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு இனிப்பான நல்லா பழுத்த மாம்பழம் கிடைச்சுன்னா, அதையுமே இது கூட நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. டேஸ்ட்டு வந்து வேற லெவல்ல இருக்கும். இது கூடவே கொஞ்சமா தேன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமா சீனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீனி வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் மக்களே. நம்ம வந்து இதில டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக பனானா, தேன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதோட இனிப்பு சுவையே கரெக்ட்டா தான் இருக்கும். நான் அந்த கடை டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி, சீனி வந்து கொஞ்சமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பாதி பைனாப்பிள் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அத வந்து நல்லா மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் போல தண்ணிய விட்டு, நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து கம்பல்சரியா சேருங்க மக்களே. இது வந்து சேர்த்தா தான் இந்த கடையில கிடைக்கிற வந்து ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கடையில வந்து ஒண்ணு பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த பைனாப்பிள் ரேட்டு கூட அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க எசன்ஸ் ஆட் பண்ணிருவாங்க. நம்ம வந்து ஜூஸ் இல்லன்னா எசன்ஸ் 2ல எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல ஃபுட் கலர். இது வந்து சாஃப்ரான் கூட நீங்க வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டான்னா விட்டுறலாம். இத வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கன்சிஸ்டன்சிய பார்த்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து ஐஸ் கியூப் வேற இது கூட ஆட் பண்ண போறோம். அதனால கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணாலே போதும். எனக்கு வந்து கொஞ்சம் இப்ப கட்டியா இருக்கிற மாரி இருக்கு. அதனால நான் இதுல வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருதேன். ஃபைனலா இது கூட ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உடனே சாப்பிடுறதா இருந்தா எத்தன ஐஸ் கியூப்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும் அப்டின்னா, நீங்க குடிக்கும்போது நீங்க ஐஸ் கியூப் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் மக்களே. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கடையில வாங்கி குடிக்கும்போது பழத்த கழுவியிருப்பானா? இல்லையா? நல்ல பழத்த ஆட் பண்ணியிருப்பானா? இப்படிங்கிற மைண்ட் செட்லயே நம்ம வந்து குடிப்போம். வீட்லயே நல்லா திருப்தியா கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. என்னோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, நம்மளோட சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பலரசம் பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஃபைனலா இது கூட வந்து கொஞ்சமா நீங்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா கடையில வந்து நட்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ஃப்ரூட்டி டூட்டி தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்டி டூட்டிய போட்டு கடைசியா கார்னிஷ் பண்ணி குடிச்சுட்டேன். இது வந்து பார்க்க கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆக மெல்ட் ஆக நல்லாவே கொஞ்சம் தண்ணியா ஆயிரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம் மக்களே! பாய்.